மக்களே நான் உங்கள் ஜப்பர் பாய். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஃபுட் ஏரியா தமிழ். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பிரெட் அல்வா 600 கிராம் பிரெட்டை வச்சு. இப்போ ஏற்கனவே நம்ம சேனலில் வந்து நீங்கள் நிறைய தடவை பிரெட் அல்வா பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பால் ஊற்றி செஞ்சது, ஒரு டிஃப்ரெண்ட் ஆஃப் ஸ்டைல். பல்க்கு பார்த்துருப்பீங்க, லோ குவான்டிட்டி பார்த்துருப்பீங்க. ஸோ இது ஒரு பிரெட்டில் பாலே ஊற்றாமல் சாஃப்ரான் இந்த கோவாலாம் போட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் செய்ய போகிறோம். இந்த பிரெட் அல்வாவும் நம்ம ரெஸ்டாரண்ட்டில் வந்து அவைலபிள். நீங்கள் வந்து சாப்பிட்டுட்டு அதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ரெசிபி ரொம்ப சிம்பிளாகவும் ஈஸியாகவும் செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு அடுப்பு பற்ற வச்சுருவோம். அடுப்பை பற்ற வச்சுட்டு ஒரு கடாய் ரொம்பவே பெருசாக இருக்குது எங்கிட்ட. நீங்கள் ஒரு சின்ன கடாயை யூஸ் பண்ணிக்கோங்க ஒரு பிரெட்டுன்னா. இப்போது அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு கமர்ஷியலாக செய்கிறீங்க அப்படின்னா 10 பிரெட்டுன்னா அப்படியே இந்த மெட்டீரியலை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அரை பிரெட் 300 கிராமில் செய்கிறீங்கன்னா அப்படியே எல்லாமே 50% ஆக்கிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து ஆயிலை ஊற்றுவோம். நார்மல் ஆயில் ஊற்றுங்க, ரீஃபைண்ட் ஆயிலோ அல்லது சன்ஃப்ளவர் ஆயிலோ. இதில் வந்து கடலெண்ணெய் நல்லெண்ணெய் இதெல்லாம் போட்டு ஃப்ரை பண்ணக்கூடாது. ஃபுல்லாக நெய்யும் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணோன்னா சாப்பிட தோணாது. நிறைய நெய் இருக்கும் இல்லையா? ஸோ அதனால் நம்மளுக்கு வந்து ஃப்ளேவர் வந்து பிரெட்டோட ஃப்ளேவர் தான் வேணும், நெய்யோட ஃப்ளேவர் வேண்டாம். நான் ஒரு 1/2 kg ஆயிலை ஊற்றிருக்கேன். 1/2 kg போதும் ஒரு பிரெட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கிறது. இந்த ஆயில் பார்த்தீங்கன்னா சூடாகிடுச்சு. ரொம்பவும் சூடு பண்ணக்கூடாது, புகை வர மாதிரி. இப்போ என்ன ஆகுனா பிரெட்டு போட்டோன்னே தீஞ்சிடும். ஒரு நார்மலான டெம்பரேச்சரில் வச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஃப்ரை பண்ணி எடுப்போம். இது பாருங்கள், இந்த டெம்பரேச்சர் தான் இருக்கணும். பொன்னிறமாக வறுக்கணும். வறுக்கும்போது இந்த மாதிரி திருப்பி திருப்பி விட்டுக்கோங்க. எப்படின்னா கீழ் பகுதியில் வந்து சீக்கிரம் ரெட் ஆகிடும். அதனால் நம்ம என்ன பண்ணோம், இந்த மாதிரி திருப்பி திருப்பி விடணும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆயிலில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்பொழுது இதை விட்டுட்டு எங்கேயும் நவுந்து போகக்கூடாது. எப்போ வந்து சீக்கிரம் அது ஃப்ரை ஆகும்னு சொல்ல முடியாது. அதே நேரத்தில் நம்ம வந்து கொஞ்சம் தூரம் வச்சுக்கணும் ஃபேஸ். எப்போ வெடிக்கணும்னு சொல்ல முடியாது. திடீர்னு ஏதாவது ஏர் பபுள் இல்லாமல் இருக்கும், வெடிச்சிரும். வெடித்து ஆயில் வந்து செதறும். இதெல்லாம் வந்து நிறைய நடந்திருக்கு என் லைஃப்பில். அதான் பாருங்கள், இந்த கலரில் நம்ம ரஸ்க்கெல்லாம் எப்படி வாங்கி சாப்பிடுவோம் பேக்கரியில். ஸோ அந்த கலரில் வரும். ரொம்ப பிளாக் ஆக்கக்கூடாது. இந்த மாதிரி மறுபடியும் அடுத்த ரவுண்ட் போடுவோம். நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ 2வது ரவுண்டும் வறுத்து எடுத்துட்டோம். இப்போ 3வது ட்ரிப்பு போடும்போது குவான்டிட்டியை குறைச்சி போடணும். ஏன்னா நம்ம 1/2 கிலோ ஆயில் ஊற்றணும், 1/4 கிலோ தான் இருக்குது ஆயில். இப்போ அதில் அதே சேம் குவான்டிட்டி போட்டோன்னா சரியாக வறுப்படாது. அதனால் கொஞ்சம் கம்மி குறைச்சிப்போம். இதை பாருங்கள், அவ்வளோதான் போதும். இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன டெக்னிக். நம்ம என்ன பண்ணுவோம், 2 ரவுண்டு நிறைய அள்ளி போட்டோமே அதே மாதிரி போடுவோன்னு சொன்னோம். அது என்ன ஆகும்னா ஒரு சைடு ஃப்ரை ஆகும், ஒரு சைடு ஃப்ரை ஆகாது. அவ்வளோதான். இப்போ வந்து நம்மக்கிட்ட ரஸ்க்காக இருக்குது. இதை பாருங்கள் எப்படி கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள். டீயில் முண்டு சாப்பிட்ணுன்னா இதை அப்படியே சாப்பிடலாம். இப்போ இந்த கடாயை இறக்கி வச்சுட்டு ஒரு பாத்திரத்தை ரெடி பண்ணிடுவோம். அதில் வந்து அந்த கோவா, சர்க்கரை, அப்புறம் வந்து தண்ணி, இது 3மே போட்டு காய்ச்சிப்போம். பாத்திரம் எடுத்தாச்சு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் தண்ணி ஊற்றுறேன். இதுவுமே வந்து பெரிய பாத்திரம் தான். நம்ம ரெஸ்டாரண்ட்டில் இந்த வீடியோ எடுக்கிறதுனால எல்லாம் பெருசாக இருக்குது. இப்போ நீங்கள் சின்னதாக யூஸ் பண்ணிக்கோங்க. சர்க்கரை 1.25 கிலோ போடுறேன். 1 கிலோ 250 கிராம் பால்கோவா. சர்க்கரை இல்லாத பால்கோவா, அது கட்டியே வரும். அதை வந்து நான் பீஸ் பண்ணி வச்சுருக்கேன். 700 கிராம் சேர்க்குறேன். அடுத்தது சாஃப்ரான் 1 கிராம் சேர்க்குறேன். ஏலக்காய் பவுட்ரு பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை போட்டு ஒரு 2 ஏலக்காயை போட்டு அரைச்சி பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்க்குறேன். இப்போ இதை மொத்தத்தையும் போட்டு காய்ச்சணும், நல்லா கொதிக்கணும். இப்போ நம்ம அந்த போட்ட பால்கோவா தண்ணியோடு சேர்த்து சர்க்கரை எல்லாம் மிக்ஸ் ஆகி கரைஞ்சிருச்சு பாருங்கள். இப்போ நம்மளுக்கு சாஃப்ரான் கலரே போதுமானதுன்னா விட்டுடலாம். பட் அந்த கலர் பத்தாது. ஏன்னா ஸ்வீட் வந்து இந்த கலர்ஃபுல்லாக இருந்தால் தான் சாப்பிட தோணும். அந்த ரியல் கலருக்கு வரணும். அதனால் நம்ம என்ன பண்ணுவோன்னா லைட்டாக ஒரு பிஞ்சுக்கு லெமன் எல்லோ கலரை சேர்த்துக்கலாம். சும்மா கொஞ்சம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கலர் லேஸாக வந்துடும் பாருங்கள். இப்போ பார்த்தீங்களா, ஃப்ளேம் ஹைலியே தான் வச்சுருக்கேன். விடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிக்கும். பால்கோவா இருக்குது, சர்க்கரை இருக்குது. இது நல்லா பொங்கி வந்ததுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் காய்ச்சணும். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ப்ரெட் ஆட் பண்ண போகிறோம். மொத்தமாக கரைஞ்சி போய் இந்த கலர் வந்து நல்லா பொங்கி வந்து ஒரு 5 நிமிஷமாக அப்படியே கொதிச்சிக்கிட்டே இருந்தது. ஏன்னா கொதிக்கணும். சர்க்கரை கரைஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு நம்ம ப்ரெட்டு போட்டோம்னா அதுக்கப்புறம் வேலை முடிஞ்சிச்சுன்னு அடுப்பை அணைச்சிருவோம். அப்புறம் நம்ம மறுநாள் சாப்பிடும்போது என்ன ஆகும்னா சர்க்கரையாக வரும். சர்க்கரையை போட்டு நல்லா காய்ச்சும். நல்லா காய்ச்சினா அதுக்கப்புறம் அவர் திக்கே ஆக மாட்டார். அவ்வளோதான். இப்போ இந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணுவோம்னா மொத்த ப்ரெட்டை எடுத்து போடுவோம்.
மொத்த ப்ரெட்டும் போட்டு எல்லா ப்ரெட்டையும் வந்து உள்ளே டிப் பண்ணி விடணும். இதை போட்டு ரொம்ப நேரம் காய்ச்சக்கூடாது. நான் இன்னும் அடுப்பை அணைக்கல, ப்ரெட்டை போட்டுட்டு மொத்தத்தையும் எல்லாத்தையும் வந்து இதில் முழுக வைக்கிறேன். அதே நேரத்தில் ஃப்ளேமும் ஹையில் தான் இருக்குது, கொதிச்சிக்கிட்டு இருக்குது பாருங்கள். இங்கெல்லாம் கொதிக்குதா? அவ்வளோதான். இப்போ இந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணுவோம், ப்ரெட்டையும் போட்டு சூடாகிட்டோம். ஏன்னா ப்ரெட் ஆறி போயிருந்ததில்ல, ஃப்ரை பண்ணி எடுத்து ரொம்ப நேரம் ஆகுது, போட்டோம். அவ்வளோதான், அந்த ப்ரெட்டும் சேர்ந்து சூடாகிடுச்சு. இந்த நேரத்தில் அடுப்பை அணைச்சிருவோம். அடுப்பை அணைச்சிட்டு அப்படியே நம்ம விட்டுறணும். இதை ஒரு மணி நேரத்துலேருந்து 2 மணி வரைக்கும் விட்டுட்டோன்னா இந்த ரஸ்கெல்லாம் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அந்த ஜீராவை குடித்து சாஃப்டாகி அப்படியே எடுத்து சர்வ் பண்ணி சாப்பிடலாம். இது ஆறுனதுக்கப்புறம் நான் சர்வ் பண்ணி காமிக்கிறேன். இப்போ இதுக்கும் பால் ஊற்றி செய்கிற பிரெட் ஹல்வாக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தண்ணிக்கு பதிலாக 1 லிட்டர் பால் சேர்ப்போம் பால் பிரெட் ஹல்வாவில். கோவா வந்து இதில் 700 சேர்த்துருக்கோம், அதில் 500 சேர்ப்போம். 200 கிராம் வந்து குறைச்சி சேர்ப்போம், அதுக்கு பதிலாக தான் பால் சேர்ப்போம். நம்ம இதுக்கு என்ன பண்ணோம், தண்ணியை போட்டோம், பட் கோவா 200 கிராம் அதிகம் போட்டோம், நியூட்ரல் ஆகிடுச்சு, அவ்வளோதான். பட் இது வேலை சிம்பிள், பால் வேண்டாம் அது வேண்டாம், நார்மலாக பண்ணிட்டு போயிடலாம். இப்போ இதுக்கு மேலே நம்ம என்ன பண்ணுவோம்னா, முந்திரி ஒரு 50 கிராமு தூவி விட்டுருவோம். ஏன்னா பிரெட் ஹல்வாக்கு வந்து நட்ஸு வெரி இம்பார்ட்டன்ட். அப்புறம் பாதாம் ஒரு 50 கிராமு அதையும் தூவி விட்டுருவோம். பிஸ்தா ஒரு 20 கிராம் வச்சுருக்கேன், அதையும் தூவி விட்டுருவோம். பிஸ்தா ரொம்ப விலை சொல்கிறாங்க, பாதாம் முந்திரியை கம்பேர் பண்ணும்போது பிஸ்தா விலை அதிகம், அதனால தான் 20 கிராம். அப்புறம் நெய் ஒரு 50 கிராம் வச்சுருக்கேன். அப்படியே அந்த சூடுலேயே நம்ம ஊற்றுவோம் பாருங்கள். இந்த ஹீட்லேயே நம்ம போட்டோம்னா அது என்ன கரைஞ்சிரும், அவ்வளோதான். டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, இந்த சூட்லேயே கரைஞ்சி மெல்ட் ஆகி ஃபுல்லாக செட் ஆகிருக்கும். இப்போ இதை நம்ம இதை போட்டு கிண்டக்கூடாது, ஓகேங்களா? இந்த பிரெட் ஹல்வாவை ஷாயி துக்குடா அப்படின்ற பேரில் நம்ம செய்யணும் அப்படின்னா, இந்த ஒரு ட்ரே எடுத்து வச்சுக்கணும். பிரெட் அந்த பீஸுங்களை வறுத்துட்டு அடுக்கிட்டு இந்த கிரேவி நம்ம செஞ்சோம் பார்த்திங்களா, அந்த ஷீரா நல்லா காய்ச்சிட்டு மேலே ஊற்றி விட்டுருணும். மேலே ஊற்றி விட்டுட்டு நட்ஸ் எல்லாம் மேலே தூவி விட்டுட்டோன்னா ஷாயி துக்குடா. அது எப்படின்னா ஒரு பீஸாக எடுத்து சர்வ் பண்ணலாம். முழுசாக குழச்சிட்டோன்னா அது பிரெட் ஹல்வாவாக மாறிடும், அவ்வளோதான். நீங்களும் நம்ம ரெஸ்டாரண்ட்டில் வந்து டேஸ்ட் பண்ணிவிட்டு உங்களோட அனுபவத்தை, உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள். மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.